ஹே கைஸ், வெல்கம் டு Garage41. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு மோஸ்ட் ரிலையபிளான கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து நமக்கு 2005 தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அது என்ன காருன்னு உங்களுக்கே தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இன்னைக்கு 2009 இனோவா. இந்த கார் வந்து 2009லேருந்து வந்து இன்னுமே வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் காராக தான் இருக்குது. அப்பத்தில் நமக்கு 2005 லான்ச் பண்ண கார் கூட இன்னுமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ரிலையபிளான கார் தான். இப்போ நம்ம இந்த காரில் நமக்கு என்னென்ன இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம். இந்த காரை வந்து நமக்கு மோனோகோக் சேஸில் பில்ட் பண்ணாமல் ஒரு லேடர் அண்ட் ஃபிளிப் சேஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தோன்னா நமக்கு 1700 கிலோகிராம்ஸ் வருது. இந்த அந்த 2015 அந்த ரேஞ்செலாம் வந்து கார்ஸ்லாம் வந்து ரெண்டே வகை தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹேட்ச்பேக் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு முட்டையை பாதியாக வெட்டின மாதிரி இருக்கும். அதுவே சிடான்னா ஒரு முழு முட்டையை வச்ச மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கர்வி டிசைனாக இருக்குது. பின்னாடி வந்து அப்படியே வெட்டின மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சைடில் போய் பார்க்கலாம். இந்த காரை சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும், அந்த முட்டையை வெட்டினது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போ இந்த காரோட டைமென்ஷனை பார்த்துட்டு 4.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த்து. பார்க்கும்போதே தெரியும் ஒரு நீளமான காருன்னு. இதோடைய வித்தும் சரி ஹைட்டும் சரி ரெண்டுமே வந்து 1.7 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு 176 mm கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பெருசாக வந்து எந்த டிசைன்ட்டும் கிடையாது. இந்த ஃபுட் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் மேலே இருக்க கேரியர்லாம் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் தான். இந்த காரில் வந்து ரொம்ப பெரிய காருங்காட்டிக்கு நமக்கு முன்னாடியுமே வந்து ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியுமே பெருசாக தான் இருக்குது. டீசல் டேக்குமே நமக்கு இந்த மோஸ்ட் ஆஃப் த காரில் பார்க்கணுமே லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டியுமே வந்து 55 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய டயர்லாம் பார்க்க ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த காரில் நம்மளுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, ஸ்டீல் வீல்ஸ் தான். அந்த டயர் சைஸ் பார்த்துட்டாலுமே 205/65 R15ங்கிற டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த காருக்கு பொருந்தி தான் இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். இந்த ரீருமே ஒரு ஃப்ளாட்டான ரியர் தான், நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அது கீழே நம்மளுக்கு இந்த விண்டோலையுமே வந்து 2009லேயே நமக்கு இந்த டீஃபாகரு அதுக்கப்புறம் இந்த வைப்பர்ஸ்லாம் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஹை மவுண்ட் ஸ்லாப் லேம்ப் நமக்கு தரலாம், அதுக்கு பதிலாக அங்கே வாசர் வச்சுருக்காங்க. இங்கே குரோம் எலமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து குரோம்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே நமக்கு பெரிய எக்ஸாஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி முன்னாடி இருக்குது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது கவர்மெண்ட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணால் ஃபைன் போட்டுரும். இந்த காரை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் வந்து இன்னும் கழட்டாமல் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் கழட்டிடுவாங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பூட்டுன்னு பார்த்தோம்னா 3 ரோவையும் மேலே தூக்கி வச்சா கொஞ்சம் சின்ன பூட்டாக தான் தெரியுது. ஆனால் வந்து டொயோட்டா என்ன சொல்கிறாங்கன்னா அதோட கெப்பாசிட்டி 300 லிட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு நேராக நிப்பாட்டி வச்சோம்னா அதுக்கு ஒரு 2 சூட் கேஸ் வச்சுக்கலாம். அதுவுமே இந்த சீட்டை வந்து நமக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை நம்ம ரிக்ளைன் பண்ணோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் இது வச்சுக்கலாம். இந்த சீட்டையுமே நமக்கு பின்னாடி கூட ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் பண்ணால் வந்து பூத் பேஸே நம்மளுக்கு இருக்காது. அண்டு இந்த ரெண்டையும் 50-50 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிறதையுமே 60-40 ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஒரு வீட்டையே வேணால் இதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு போகலாம். வீடு இல்லைன்னா வந்து நமக்கு மாறி வீட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி போய் சீட் கம்ஃபர்ட்டை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த டோருமே நமக்கு நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. அதுவே இந்த சீட்டை ரிக்ளைன் பண்ணணும்னா நமக்கு ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த சீட்டை இதை ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லிவர் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பெரிய ஸ்பேஸே கிடச்சிருச்சு. இந்த காரில் நமக்கு ஈஸியாக ஏறி உள்ளே உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இறங்குறது வந்து நமக்கு இதை ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை தூக்குற மாதிரி இருக்கும். அதுவே இந்த சீட்டோட ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்டான பர்சன்ஸ்க்குலாம் வந்து அண்டர் தை சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்குது. அதுவே லெக் ரூம் வந்து கிடையாது. ஆனால் நீ ரூம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா நீ கொஞ்சம் அப்பா இருக்கனால இந்த சீட்டை வந்து நான் கொஞ்சம் ஒரு மிடில் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பேக்கில் தள்ள இருந்தால் ஒரு ஷார்ட்டான பீப்புள்ஸ்க்கு அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து ஒரு 3 பேர் இங்கே தாராளமாக உட்காந்துக்கலாம். அதுவுமே இங்கே 3 பேருக்கு வந்து ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் ஏசி வென்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து இந்த சீட்டுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடம் தான். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர்லாம் இருக்குது. ஒரு குட்டி பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே உட்காரவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ ஏரியா வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு வியூவுமே ஓரளவுக்கு தெரியுது. உள்ள இன்டீரியர்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. அது ஃபீல் ஆகாமல் இருக்க வந்து நமக்கு இங்கே லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டு பிடிச்சிக்கு ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சீட்டுக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏறி இறங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹைட்டான பீப்புள்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி ஷார்ட்டான பீப்புள்ஸ் ஓரளவுக்கு ஈஸி தான். இந்த காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏறது கொஞ்சம் ஈஸி தான். தலை எதுவும் முட்டலை. அண்டு இந்த டோருமே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்குது.
டோர்லேயுமே நமக்கு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வந்து டோர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த சீட்டை பற்றி பார்த்தாலுமே வந்து நமக்கு ஒரு நல்லா ரியர் சீட்டு தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான சீட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு இந்த இன்னுமே நமக்கு லெக் ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம ஜாலியாக உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயுமே நமக்கு இந்த மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சீட்டையுமே நமக்கு இன்னும் வேணும்னா நம்ம ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்டு 2 பேருக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நடுவு சென்டர் பேசஞ்சருக்கு தெரில, அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் 3 பேருக்குமே வந்து நமக்கு இங்கே ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த கம்ஃபர்ட்டுக்காக இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்ட் ரோக்கு வந்து ஏசி யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நமக்கு இங்கே ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு அப்பவே கொடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இதோட சென்டர் டனலுமே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சென்டர் பேசஞ்சர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இந்த காரில் வந்து பின்னாடியுமே 3 கொஞ்சம் குட்டி பசங்க அண்ட் இங்கேயுமே வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சீட்டை பற்றி போய் பார்க்கலாம். இந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்தோன்னே தெரியுது வந்து ஒரு டியூல் டோன் இன்டீரியர் தான். ஏன்னா மேலே வந்து ஒரு பேஜ், ஒரு டார்க்கான பேஜு, கீழே வந்து ஒரு லைட்டான பேஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கார் ஃபுல்லாக வந்து ஒரே கலராக தான் இருக்குது, ஒரு லைட்டான பேஜ் தான் இருக்குது. இந்த டியூல் டோன் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. ஆனால் இது ஃபேட் ஆகாமல் இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நமக்கு 2009 நமக்கு இங்கே அவங்களே ஒரு சிடி பிளேயர் கொடுத்துட்டாங்க, கூட எஃப்எம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து குட்டியாக வந்து டைம் வச்சுருக்காங்க. இது இப்போத்த இனோவாலையும் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு டொயோட்டாவில் பார்க்குற மாதிரி 1 வந்து லோ, அதுக்கப்புறம் 4 வந்து ஹைன்னு வச்சுருக்க ஒரு ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நமக்கு வந்து மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு ஆஸ்ட்ரே இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஏதோ காசுலாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. நம்ம ஆஸ்லாம் போட யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு கீழே வந்து ரியர் டீஃபாகருக்கான பட்டனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டமி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஹையர் வேரியன்ஸில் போயிருந்தோம்னா இந்த பட்டன்ஸ்க்கெலாம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஏசி ஒன்ஸ்லாம் பார்க்குறக்கே வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு அவுடேட்டட் அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு தரல. இந்த டேஷ்போர்ட் டிசைனுமே ரொம்ப நீளமாக தான் இருக்குது. ஒரே கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூல் டோனில் கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னுமே வந்து இதெல்லாம் வந்து உடையாமல் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதுவே வந்து ஒரு பாராட்டக்குரிய விஷயம்தான். இந்த சீட்டில் வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் இல்லை, அதை தவிர நமக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கப்புறம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இந்த சீட்டுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. நடுவில் டொயோட்டாங்கிற லோகோ வந்து. ஸ்டேரிங் வீல் வந்து இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் டிசைனுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. நம்ம அந்த ஜிம்மெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேரிங்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். லெஃப்ட் சைடில் நம்ம டொயோட்டாவில் பார்க்குற மாதிரி நமக்கு ரியர் வைப்பர் அண்ட் ஃப்ரண்ட் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸு, ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு லைட்டுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸு. அண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுமே வந்து ஒரு ட்ரிபிள் பார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஆர்பி மீட்டர், நடுவில் வந்து ஸ்பீடோ மீட்டர், அண்டு நமக்கு ரைட் சைடில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃபியூல் மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க சின்ன அந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து நமக்கு 2 ட்ரிப் மீட்டர், அதுக்கப்புறம் வந்து ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இருந்தாலும் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்கே இருக்க ஐஆர்வியுமே நமக்கு மேனுவல் டிமிங் ஐஆர்வியும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த சன்ஷேடில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தரல. இந்த பக்கம் ஒரு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கண்ணாடியுமே தரல. இதோடைய லைட்டுக்கு பதிலாக வந்து நடுவில் வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் தான் வந்து 2 தனித்தனி லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வேணா தனியாக லைட்டு போட்டுக்கலாம், அதே கோப் மேசருக்கு வேணா தனியாக லைட்டு போட்டுக்கலாம். அப்போயே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. கீழே நமக்கு இங்கே ஒரு பெரிய கீர் ராட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு இங்கே ஒரு கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டி ஏதாவது காயின் வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஹேண்ட் பிரேக் பின்னாடி வந்து ஒரு நல்ல ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2009 கொடுத்ததே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்தான். அந்த இதுக்குள்ளேயுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ளேயுமே வந்து நிறையா பொருள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இது வந்து முன்னாடி பின்னாடி ஸ்லைட் ஆகாது. இது ஸ்லைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னோவோட கீழே பார்த்தோம்னா லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பூட் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. இப்போ கீ வந்து ஒரு ஆஸ்யூஷுவல் கீ மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வண்டியை. இது ஒரு 10 வருஷம் போல இருக்க வண்டிங்காட்டி லைட்டாக ஒரு லேக் தெரியுது ஸ்டார்டிங்கில். தென் வந்து நம்ம எப்பவுமே சேஃப்டி முக்கியம். அதுங்காட்டி வந்து சீட் பெல்ட் போட்டுக்கிறோம். கோவிட்ல வந்து கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். நம்ம மாஸ்க் போட்டால் வந்து பேசுறது கேட்காதுங்கிற வேண்டி நம்ம மாஸ்க் இப்போ போடல.
இப்போ இந்த வண்டியோட வயசு வந்து 10 வருஷம் ஆனாலும் வந்து இப்போ நிறைய இனோவா வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் 10 லேக் கிலோமீட்டர் தாண்டி கூட ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய இனோவா கூட இன்னும் தாண்டி ஓடிட்டே இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட ரிலையபிலிட்டி வந்து இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வண்டியோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் கூட லேக் இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு 3-4 நாள் ட்ரிப்பு கூட போனாலும் வந்து ஒரு டயர்டுங்கிறதே தெரியாது. தென் எக்ஸலரேஷன் சவுண்ட் வந்து லைட்டா கேக்குது இல்ல, பெருசா நீங்க அதை ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. ஏசி பின்ன மற்ற கம்ஃபோர்ட் காரியங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் குறைச்சல இல்லைன்னு தான் சொல்லணும். அண்டர் டை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து டாலான பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு 5 to 5.5 ஹைட் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட் வந்து கம்ஃபோர்ட்டாக வந்து இதில் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். இந்த வண்டியோட டேர்னிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 5.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி தான். இப்போ வர வண்டி எல்லாம் கூட டொயோட்டாலேருந்து வர இனோவா தென் ஃபார்ச்சுனர் எல்லாமே வந்து இதே சைஸ் அளவு தான் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வந்து ஹியூஜ் சைஸான வண்டி தான் அது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா வந்து 155 வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் வந்து லைட்டாக கேட்குது. ஒரு கொஞ்சம் ஏஜான வண்டிங்காட்டி ஒரு பிளாக் ஸ்மோக் மட்டும் இந்த வண்டியில் தள்ளிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதே வண்டி உங்களுக்கு வந்து என்ன வந்து இந்த வண்டியை சேல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் தரேன், மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்து இதே வண்டி வந்து குட் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்க வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டியோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. எதுவுமே வந்து ஹைடு பண்ணல. நம்ம பம்பர்ல ஒரு கொடிமாற்ற கம்பியெல்லாம் இருக்கு, அது வந்து நல்லாவே தெரியுது இங்கிருந்து. இன்னும் அந்த ஹெட்லாம்ப் எல்லாமே வந்து இங்கிருந்து தெரியுது. ஏன்னா வந்து பம்பருக்கு முன்னாடி மாட்டி இருக்க ஆஃப்டர் மார்க்கெட் லைட் எல்லாமே தெரியுது. அதுங்காட்டி நமக்கு எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டையும் கிரியேட் பண்ணல. தென் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்கு. நம்ம சடன் பிரேக் போட்டால் கூட வந்து நம்மளுக்கு ஒரு அந்த சடன் பிரேக் ஃபீல் தெரியல, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே எப்போ வச்சிருக்கும் இந்த வண்டி. தென் ஸ்டேரிங் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு 40ல போயிட்டு இருக்கோம், இப்போ லைட்டாக தான் இருக்கு. நம்ம போக லைட்டாக ஒரு வெயிட் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல, ரொம்ப ஒரு ஸ்பாஞ்சியாக தான் இருக்கு ஸ்டேரிங். இப்போ வந்து நம்ம ஒரு 80லேருந்து 90 வந்து க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன ஸ்பீடு போனாலும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் தரல, ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்கிற ஃபீல் எல்லாம் ஒன்றும் தரல இந்த வண்டி. ஸ்டேரிங் வந்து இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு 80 கிட்ட போயிட்டோம். லைட்டான ஒரு பாடி ரோல் தெரியுது. கொஞ்சம் பெரிய வண்டிங்காட்டி ஒரு என்ன பாடி ரோல் தெரியுது. நம்ம 80ல போயிட்டு இருக்கல வந்து ஆக்சிலேட் பண்ணல ஒரு 2% வந்து லாக் தெரியுது. ரெஸ்பான்ஸ் வந்து லேட்டா தெரியுது. ஆக்சுவல் வந்து ஒரு 2015க்கு மேல 15-13க்கு மேல இருக்க முன்னாடி வந்த வண்டி எல்லாமே வந்து அந்த லாக் வந்து இருக்கும். அது வந்து பேசிக் தான். ஆனா அதுக்கப்புறம் வண்டியில எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அதைய. இந்த வண்டியோட ஏசி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மீடியம்ல வச்சுட்டு இருக்கலே வந்து நல்லா ஒரு கூலிங் தருது. வந்து பெரிய வண்டிங்காச்சும் நமக்கு ஏசி வந்து மறுபடியும் கேஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் நம்ம ஏசி போட்டோம்னா கார் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். திடீர்னு நம்ம டோர் ஓப்பன் பண்ணா வந்து அந்த ஏசி எல்லாம் வந்து வெளியே போயிடும். அந்த மாதிரி இருக்க டயத்துல வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏசி எல்லாம். இந்த வண்டியோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய காஸ்ட் இல்ல, ஒரு 8 சீட்டர் வச்சிருந்தா வந்து ஒரு ஆவரேஜ் காஸ்ட் மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து 8,000 ஸ்பெண்ட் பண்ணா வந்து இந்த வண்டி இன்னும் குட் கண்டிஷன்லேயே தான் இருக்கும். இனோவாவுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த இனோவா வந்து வேணா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் பை Garage41. இங்க மேல வந்து நமக்கு ஒரு ஒரு மேனுவல் டிமிங் ஐஆர்வி நல்லா சிக்க வைங்க. தள்ளிக்கிட்டே இருடா, சொல்றத கேளுடா. அடா இங்க ரிக்ளைன் பண்ணிட்டோம்னா வந்து இன்னுமே கொஞ்சம் நிறைய இது வச்சுக்கலாம். ரிக்ளைன் பண்ண முடியலடா.